காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் ராசியான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியாகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தட் இஸ் லைக் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடான நம்மளுடைய மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எளியவர்களுக்கு குறிப்பாக மனநல காப்பகங்களில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதன்கிழமைகளில் நீங்கள் போகக்கூடிய அமைப்புகளும் அங்கே போயிட்டு நீர் தானம் கொடுக்கறதும் அதே மாதிரி சமைத்த உணவு கொடுக்கறதும் அதே மாதிரி பச்சரிசி நீங்கள் அங்கே போய் தானமாக கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள் செய்யும்போது நிறைய நல்லதுகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அன்பர்களே. சரிங்களா? இதெல்லாம் நம்ம எதை கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார் அப்படின்னா உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார். அதாவது மிதுன ராசியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ரிஷப ராசிக்கு பார்க்குறார். அடுத்தது வந்து உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா 7ஆம் பார்வையாக நம்மளுடைய கன்னி வீட்டை பார்க்குறார். அதே மாதிரி தனுசு வீட்டை பார்ப்பது வந்து உங்களுடைய 7ஆம் வீடான தனுசு வீட்டை பார்ப்பதை கணக்கில் வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் பார்வை பலத்தை வைத்து தான் இந்த எளிமையான பரிகாரங்கள் நம்ம உங்களுக்காக பண்ணியிருக்கோம் நண்பர்களே. அப்போது இப்போ நான் மேலே சொன்ன இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும். இதில் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறோம்னா சில பார்வைகள் படும் பொழுது சில பாதிப்புகளும் கொடுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த எளிமையான பரிகாரங்களை நம்மளுடைய அன்பான மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஃபார்மட் பண்ணியிருக்கோங்கிறத அன்பாக பதிவு செய்கிறோம் அன்பர்களே. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெண்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கறது, அதே மாதிரி வெள்ளி பொருள்கள் கொடுக்கறது, அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது அந்த இது சொல்லுவாங்க ஃபேஷன் ஜுவல்லரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இருந்துருக்கும். தட் இஸ் லைக் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பச்சை நிற புடவை, அதாவது தம்பதிகளுக்குன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்போது தம்பதிகள்னால் கல்யாணத்தோட அவங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்கவுங்க ஃபேமிலியாக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பச்சை நிற புடவை, அதே மாதிரி மஞ்சள் நிற புடவை, அதே மாதிரி வெண்ணிற வேஷ்டி, அதே மாதிரி மஞ்சள் நிற வேஷ்டி, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதெல்லாம் நன்மை கொடுக்கும்.